எங்ககிட்ட சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. எப்ப பார்த்தாலும் கீபோர்டு தான். அப்படி இல்லன்னா இந்த லேப்டாப். டேய் வைரஸ் இதுக்கு வராது, உனக்கு வந்துரும் மச்சான். ஏய் நீங்க எல்லாம் வெட்டியா இருக்கீங்கடா. ஆமா ஒரு லட்சியத்தோட அலையறான். உங்களுக்கும் அவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? உனக்கு என்னடா, உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். உனக்கு எதுக்குடா இந்த இன்டர்நெட் எக்ஸாம், ஃபாரின் செட்டில்மெண்ட்னு இப்படி எல்லாம் ஏன்டா கஷ்டப்படுற? கோடிகள் இருக்கிற எல்லாரும் பெரிய ஆள் கிடையாதுடா. தன்னோட சொந்த முயற்சியில படிச்சு மேல வரணும்டா. யூஎஸ்ல சீட்டு வாங்கணும்னு நினைச்சேன், கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். என் டாடியை விட பெரிய ஆள் ஆகணுங்கிறதா என்னோட கோல். பாடுடா மாப்பிள்ளை, வயசு போச்சுன்னா வாய்ப்பே இல்லை. பாடுடா மாப்பிள்ளை, வயசு போச்சுன்னா வாய்ப்பே இல்லை. வாசல் வரை வந்தேன் தர்சன்ஸை பார்க்கவே. புக்ஸெல்லாம் நான் வாங்கி வச்சேன், தலை வச்சு படுக்கவே. இப்ப
வாழ்வோமடி போட்டாலும் கூட்ட கற்பாகி நீ சபப்பாப்பியா சிக்ஸ் பேக் பச்சை நடு விஷால், இந்த ஃபிகர் சூப்பர்ரா. அவ செருப்பு கழட்டினா இன்னும் நல்லா இருக்கும். எதுக்குடா இப்படி பொண்ணுங்கன்னா அலையறீங்க? அதோ டாடி, அங்க இருக்கானே அவன்தான். என்னடா ரோஷினி அவங்க டேடிய கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா? உனக்கு ஆப்பு தாண்டி. சும்மாறா, நானே விஷயம் தெரியாம முடி பிதுங்கிட்டு இருக்கேன். நீ தானப்பா விஷால்? என்னாச்சு சார்? என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கா. உன் நினைவாவே இருக்கா. நீ இல்லனா வாழ முடியாதுன்னு சொல்றாப்பா. உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிற. நீ ஒரு வார்த்தை ஊன்னு சொன்னீனா உங்க கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்ற? சாரின்னு சொல்றேன். டாடி, அவ உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாயா? ஒரே பொண்ணியா எனக்கு? கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. ஒரு நிமிஷம், என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? எடுத்து சொல்லுங்கயா. ஆமாப்பா, கொஞ்சம் பொறுங்க சார். உங்க பொண்ணுக்கு என் மேல இருக்கிறது லவ் இல்ல, ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் மட்டும்தான். வயசு வேற, மனசு வேற. பருவ வயசுல இருக்கிற மனசு வேற. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேற, ஒன்னா குடும்பம் நடத்துறதுங்கிறது வேற. இப்ப உங்க பொண்ணு என் மேல வச்சிருக்கிறது மெச்சூரிட்டி இல்லாத பிரியம். மலராத மொட்டு மாதிரி. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனா வாசம் தான் வராது. பெரிய மனுஷங்க நீங்க, சின்ன பொண்ணு பேச்ச கேட்டு எல்லா பெரியவங்களும் இங்க வந்துட்டீங்களே. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு என்ன வந்து பாருங்க. அப்பவும் உங்க பொண்ணு என்ன காதலிச்சிட்டு இருந்தா கண்டிப்பா நான் உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சபாஷ். வயசுல சின்னவனா இருந்தாலும் மனசுல ரொம்ப பெரியவனா இருக்கியா. நான் என் பொண்ணோட ஆசையை மட்டும் தான் பார்த்தேன், ஆனா நீ அவ வாழ்க்கையை பார்த்திருக்க. உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு பையன் இருந்தா போதும். பொண்ணை பெத்தவன் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போலாமாமா? சாரி விஷால். Hey, it's okay யா. உன் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் ஸ்டடீஸ் மேல வை. You have bright future in your life. Anyway, all the best. Thank you. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்குனேன். ஆனா எனக்கு பிடிக்கல. என் பேச்ச கொஞ்சம் கேளு. நானும் அதான் சொல்றேன், என் பேச்ச கேளு. இத போட்டுக்கிற உனக்கு ஒண்ணும் தெரியாது. அத பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு எது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். உன் இஷ்டம். உனக்கு பிடிச்சத போட்டு தொலை. ஏய் சுரேஷ், நில்லு. என்னடா பிரச்சனை? அது என்னன்னு அவகிட்ட போய் கேளு. போ. என்னடி, என்ன ப்ராப்ளம்? இதான் ப்ராப்ளமே. மெடிக்கு மேட்சா இருக்குமே இது வாங்கினா அவனுக்கு பிடிக்கல. ஓ, இதாலதான் உங்க 2 பேருக்கும் பிரச்சனையா? ஆமாடி, ஏற்கனவே நான் ஹைட் வேற. அதுவும் இல்லாம இந்த ஹை ஹீல்ஸ் போட்டா இன்னும் ஹைட் ஆயிடுவேல. அது இல்லாம நம்மளுக்குள்ள வேற. அதான் புற மேலே டென்ஷனா ஃபீல் பண்ணிட்டு போறான். அவன் சொல்றது பாயிண்ட் தானே. என்னடி அத அப்படி வீசி எறிஞ்சிட்ட? அவனுக்கு நான் ரொம்ப உயிர். அவன் மனசு கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாதுடி. அவனுக்காக என்ன வேணா செய்வேண்டி. அவன் ரொம்ப ஓப்பன் டைப், அதனாலதான் நான் அவன்கிட்ட க்ளோஸ் ஆனேன்.
என்னடா உங்க அப்பா செல்ல கட் பண்றாரா? டேய் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்றா. உங்க டாடி பெரிய பிசினஸ் மேன் இல்லையா? டேய் அவருக்கு போர்ட் மீட்டிங், கம்பெனி மீட்டிங், லேபர்ஸ் மீட்டிங் அது எதுன்னு 1000 வேலைகள் இருக்கும். எஸ் ஜென்டில்மேன், RCM மீனிங் என்னன்னு தெரியுமா? ஆர்னா ரேட் இல்ல, சீனா காஸ்ட் இல்ல, எம்னா மணி இல்ல, ஆர்னா ரிலேஷன், சீனா கன்ஸ்ட்ரக்ஷன், எம்னா மோட்டிவேஷன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ விஷால். ஹலோ டாடி. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். கட் பண்றாதீங்க ப்ளீஸ். மேட்டர் என்னன்னு சொல்லு. டாடி இன்னைக்கு மம்மியோட பர்த்டே. வந்து என்ன பண்றது? இல்லாத அம்மாவுக்காக என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. அதுக்கு இல்ல டாடி, இன்னைக்கு கோயிலுக்கு போய் அம்மா பேர் மேல அர்ச்சனை பண்ணா அம்மா ஆத்மா சாந்தி அடையும் தான் டாடி. புவர் சென்டிமெண்ட். ஐ டோன்ட் நீட். விஷால், வேணும்னா நீயே அதை செய்ய. பக்கத்துல பூஜாரி இருப்பாரு, 50 ரூபா கொடுத்தா பூஜை செய்வாரு, 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுவாரு. ஏடிஎம் கார்டு உன் கையில இருக்கு, உன் அக்கௌண்ட்ஸ்ல நிறைய பணம் இருக்கு. பணத்தை எடுத்துக்க. உனக்கு எது செய்யணும்னு தோணுதோ அதை செய்ய. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. வாவ், தேங்க்ஸ் ஜெகன். என் தேவை என்ன நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. இப்போ ஓகேவா? யா ஓகே. ஏய், நீ யாரையாவது லவ் பண்றியா? உனக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல போட்டிருந்தாங்க. பொண்ணுங்க லவ் பண்ணா அன்ஈஸியா இருப்பாங்க, அதே பசங்க லவ் பண்ணா ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது இருக்கட்டும், லவ் மேட்டர் அந்த பொண்ணுகிட்ட சொன்னியா? சரி ஒண்ணு பண்ணு, நான் தான் உன் லவ் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லு பாப்போம். ஜஸ்ட் 1 மினிட். இவ என்ன நம்ம கிட்ட ஐ லவ் யூ சொல்ல சொன்னா எங்க போறான்? I love you. ஏய், முதல்ல கீழே இறங்கு.